பிரைஸ் தி லார்ட். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய ஜீவப்பத்தில் நாம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களை நாம் சற்று நேரம் தியானிப்போம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. இது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனந்திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்துக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்ட வசனங்களை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் உள்ள சம்பவங்களை என்ன சொல்லுகிறார், வெளிப்படுத்துகிறார் என்றால், பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அழகாக விளக்குகிறார். சொல்லப்போனால் அந்த மோசேயின் அந்த முகத்தில் மேலே போடப்பட்டிருந்த அந்த முக்காடு, அதாவது மூடு திரை, அந்த மூடு திரை என்ற அந்த ஓமையை அங்கு அவர் பயன்படுத்துகிறார். ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையும் கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் அந்த வெளிப்பாட்டையும் அவர் அழகாக எடுத்து உரைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மோசே தன் முகத்தின் மேல் அந்த முக்காடுங்கிற அந்த மூடு திரையை போட்டது போலல்ல, மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிய போது அவர் முகம் தேவனுடைய மகிமையால் பிரகாசித்தது. ஆனால் அந்த மகிமை படிப்படியாக குறைந்தது. அதை காண இஸ்ரவேலர்கள் முடியாதபடினாலே அவர் அந்த முகத்தில் அந்த முக்காடுங்கிற மூடு திரையை போட்டுட்டார். பழைய உடன்படிக்கையில் அந்த மகிமை ஒரு தற்காலிகமானதாக தான் இருந்தது. புதிய உடன்படிக்கையின் மகிமை நிரந்தரமானது. கிறிஸ்துவில் உள்ள மகிமை மறைக்கப்படாதது. ஆமென். அப்போ அவருடைய அவர்களுடைய மனம் அந்த பழைய ஏற்பாடு காலத்தில் இருக்க அவங்களோட மனங்கள் எப்படின்னா கடினப்பட்டு இருந்தது. அப்போ அங்கே ஒரு மூடு திரை என்பது துணியால் ஆன திரை அல்ல, அது ஆவிக்குரிய அந்த அறியாமையை காட்டுகிறது, ஆவிக்குரிய அவ்விசுவாசத்தை காமிக்கிறது. ஆமென். அப்போ பவுலுடைய கருத்து இதில் என்னென்னா, யூதர்கள் பழைய ஏற்பாட்டை வாசித்தாலும் அதன் உண்மையான நோக்கத்தை அவர்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஏன்னா அவர்களின் மனதில் அந்த ஆவிக்குரிய ஒரு மூடு திரை இருக்கிறனால அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அந்த மூடு திரை கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நீக்கப்படுகிறது. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம ஆண்டவரை அறியாத அந்த மூடு திரை எப்படி அந்த முக்காடு போட்ட அனுபவத்துக்குள்ளே இருந்தபடி நாமும் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத காலகட்டத்தில் நாம் இருந்தோம். ஆண்டவர் நம்மளை தேடி அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருக்குள் நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்குற அந்த ஐக்கியத்துக்குள்ளே நம்மளை வழி நடத்தினார். நாம் முழுவதுமாக அதற்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரண்டை நம்மளை ஒப்பு கொடுத்தோம். அப்போது நமக்குள் இருக்க அந்த அறியாமையின் மூடுதிரை நீக்கப்பட்டது. ஆமென். பாருங்க, இன்று மோசேயின் நூல்கள் வாசிக்கப்படும் போது அது தற்போதைய நிலையை கரெக்டாக அது ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறதா இருக்குது. வேதாகமத்தை வாசிப்பது மட்டும் போதாது. நம்ம பரிசுத்த ஆவியானவரின் வெளிச்சம் தேவை. ஆமென். வேதாகமத்தை, அதாவது கிறிஸ்துவை அறியாத மனதிற்கு அந்த வேதாகமத்தின் ஆழமான உண்மைகள் மறைந்தே தான் இருக்கும். எப்போ அந்த கிறிஸ்துக்குள்ளே நாம் நெருங்கி வருகிறோமோ, ஆவியானுடைய அந்த வழி நடத்துதல் நமக்கு இருக்கும்போது அந்த வேதத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ வேதத்தின் ஆழத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பது கூட நாம் ஒரு மூடு திரையை அணிந்திருக்க மாதிரி தான். ஒரு முக்காடு நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு மூடு திரை போட்டு அந்த அறியாமையில் இருக்கிற மாதிரி தான் அதோடைய இதுக்கும் உள்ள கம்பாரிசன். அப்போ கர்த்தரிடத்தில் திரும்பும்போது அந்த மூடுதிரை நீக்கப்படும். ஆமென். நமக்குள்ளே இருக்கிற அறியாமை, நமக்குள்ளே இந்த ஆவிக்குரிய அந்த மகத்துவங்கள், ஆண்டவர் நமக்கு வேதாகமத்தில் ஆவிக்குரிய மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தரலும் என்று நம் ஆண்டவரில் கேட்டு நாம் வேதத்தை வாசிக்கும்போது அதன் ஆழத்தை ஆவியான வெளிப்படுத்துவார். அப்போ நமக்குள் இருதயத்திற்கு அந்த மூடுதிரை நீக்கப்படும். பழைய ஏற்பாடு காலத்திலே அவர்கள் முக்காடு அணிந்து கொண்டு தான் அந்த முக்காடு நீக்கப்படாமலே இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாமும் இந்த இருதயத்தில் ஒரு மூடுதிரை போட்டு வைத்து கொண்டிருக்கிறோம். எப்போது ஆண்டவரண்டை நாம் முழுமையாக திரும்புகிறோமோ அந்த மூடுதிரை நீக்கப்படும். ஆமென்.
இந்த பகுதியில் நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்கிறது, கர்த்தரிடத்தில் திரும்பும்போது, அந்த கர்த்தரிடத்தில் திரும்பினா ஒரு இருதய மன மாற்றம். ஒரு வேலை போயிட்டுருக்கோம், அப்படியே யூட்டர்ன் அடித்து ஆண்டவரண்டையில் முழுமையாக திரும்புகிற மாற்றம். 100% விசுவாசத்தோடு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறதுனா நம்ம 50% 70% இல்லை, 100% முழுமையாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு, இனி நானல்ல ஆண்டவரே, எனக்குள் கிறிஸ்துவே நீர் வாழ்கிறீர், என்னோட சுய பலன் உண்மையால் ஆண்டவர், நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு தஞ்சம், புகலிடம், கோட்டை, அரண், துருகம் எல்லாமே நீர் தான் ஆண்டவர் என்று முழுமையான அர்ப்பணிப்பை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முழுமையான சமர்ப்பணம், ஆண்டவரண்டில் நம்மளை முழுமையாக அர்ப்பணிப்பது. நம்ம சுயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு, ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக ஆண்டவரே, கிறிஸ்து எனக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்கப்பா, உம்முடைய நாம மகிமைப்பட்டும், உம்மை நான் பிரதிபலிக்கணும், உமக்காக நான் ஓடணும் ஆண்டவரே, அப்பா என்னை மறைத்து நீங்கள் இடைப்படுங்க என்று சொல்லி முழுமையாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். அதுதான் முழுமையாக கர்த்தரிடத்தில் திரும்புவது. வேதத்தின்படி வேதத்தை நாம் வாசிப்பதோடு மட்டுமல்லாமல், வேதத்தை நாம் தியானிக்கிறதோடு மட்டுமல்லாமல், அதை அப்படியே வாழ்க்கையாக நாம் மாற்ற வேண்டும். நம்மளை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். இதுதான் முழுமையான மாற்றம். அந்த அறியாமை இப்படி இருக்கும்போது, அப்பொழுது அந்த அறியாமையின் மூடுதிரை நீக்கப்படும். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ஆமேன். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதற்கு நாம் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா? நம்ம இருதயத்துக்குள்ளே இன்னும் அறியாமையின் மூடுதிரை இருக்கிறதா? ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னுடைய ஆவியின் கண்களை திறந்துடலங்க ஆண்டவரே, என் இருதயத்தின் மூடுதிரையை எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. நான் ஆவிக்குரிய அவிசுவாசமாக இல்லாதபடி, ஆவிக்குரிய அறியாமையில் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா, உமக்குள்ளே நான் பலப்பட என்னுடைய சுயம் எல்லாத்தையும் நான் ஆண்டவரே அப்பா சிலுவையில் அறைகிறேன் ஆண்டவரே. என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே. உம்மண்டில் முழுவதுமாக நான் ஆண்டவரே என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரண்டில் நம்மளே சமர்ப்பணம் செய்வோமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, இந்த வேத வாசனத்தின் மூலம் எங்களோடு ஆழமாக நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, எங்கிட்ட இருக்க அறியாமின் மூடுதிரை நீக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்கள் திறந்துடலங்க ஆண்டவரே. முழுமையான மன மாற்றத்தை நீர் எங்களண்டில் எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, நாங்கள் முழுமையான மனம் திரும்புவதற்கு, மன மாற்றத்திற்கு எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் 5வது மாதமாகிய மே மாதத்தின் கடைசி நாளைக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நன்றி தகப்பனே. 31ஆம் தேதி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி நாளை காணும்படியாக எங்கள் ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் கிருபையாய் எங்களை பாதுகாத்திரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளாக சந்தித்திரே. நன்றி ஆண்டவரே. எல்லா ஆபத்துகள், விபத்துகள், நாசமோசங்கள், அழுகைகள் ஆண்டவரே, கண்ணீர்கள், கவலைகள் அப்பா, திடுக்கிடும் காரியங்கள் எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாத்து அப்பா எங்களை ரட்சித்து நடத்தினரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் நடத்தின தேவனை இனிமேலும் நடத்துவீர் ஆண்டவரே. இந்த புதிய நாளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி நாளைக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கேன். நன்றி தகப்பனே. இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஏசப்பா உம்முடைய கரம் கூட இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம், உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. எங்கள் சுயமெல்லாம் சாம்பாலாய் மாறட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்தில் அறியாமே என்கிற அந்த மூடுதலை நீக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் அப்பா, கண்களாக ஆண்டவரே அப்பா நீங்கள் திறந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதத்தை படிக்கும்போது வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்கள் கண்களை நீங்கள் திறந்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள் கிறிஸ்துவை நாங்கள் வளர வைக்க, கிறிஸ்துவை நாங்கள் வெளிப்படுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கென்று அப்பா எடுத்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீங்கள் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களும் தயவும் இறக்கும் கிருபை கிடைக்க செய்யுங்கப்பா. இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.